Hi children, good morning. Welcome back to the Value Education class. Yes children, how are you all? Are you all fine? Are you all safe in your home? Okay children, anyway don't go anywhere, okay? Be safe forever, okay? Okay children, இப்போ வரலையுமே நம்ம வெறும் லெசன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். என்ன லெசன்ஸ்? இங்கிலீஷ் நிறைய லெசன்ஸ் போம்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இனிமேல் வந்து ஒரு சேஞ்சஸ்க்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேல்யூ எஜுகேஷன். சரியா? நிறைய ஸ்டோரிஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்டோரிஸ் பார்க்கலாமா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டோரி. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டோரி பார்க்கலாமா? ஸ்ட்ரென்த் லைஸ் இன் யூனிட்டி. அந்த ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரினா உங்களுக்கு எல்லாமே ஜாலியாக இருக்கும்ல? எஸ், எனக்கும் ஸ்டோரினா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். நானும் ரொம்ப ஈகராக கேட்டுட்ருப்பேன். ஸ்டோரினால கதைனால ரொம்ப ஜாலியாக கேட்டுட்ருப்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்ருப்பேன். ஸோ அதே பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ கதை பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம வந்து நிறைய லெசன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம், போயம்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சரி, எனக்கு சேஞ்சஸ்க்காக நம்ம ஸ்டோரிஸ் பார்க்கலாம். சரியா? ரெடி ஆல்ரெடி? ஓகே. Okay, today I am going to discuss about the stories of the strength lies in unity. Okay. Once upon a time, a farmer lived in a village. He had 4 naughty sons. They did not want to do any works as they all were very lazy. They used to pass their time there in a worthless gossips and quarreling with each other throughout the day. The farmer was much worried about them. என்ன சொல்கிறாங்க இங்கே? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், முன்னொரு காலத்தில் வந்து ஒரு ஃபார்மர் வந்து ஒரு வில்லேஜில் வந்து வாழ்ந்துட்டு வந்தார். சரிங்களா? அவருக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? 4 நாட்டி பாய்ஸ். நாட்டி பாய்ஸ்னால் எப்படி இருப்பாங்க அவங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண மாட்டாங்க. ஆல்வேஸ் தி ஆர் இன் லேசி. ஏதாவது பேசிக்கிட்டே தி ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங் அண்ட் தி ஆர் டாக்கிங் அபவுட் த அதர்ஸ் பீப்புள்ஸ். மற்றவங்கள பற்றி தான் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப லேசியாக வந்து உட்காந்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப லேசியான வந்து பசங்க வந்து அவங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே யூஸ் டு டைம் பாஸ் either in a worthless gossip, the quarreling with each other throughout the day. அவங்க என்ன பண்ணாங்க? அந்த நாள் ஃபுல்லாக என்ன பண்ணிட்ட? காசிப், மற்றவங்கள பற்றி பேசிக்கிட்டோம், ஊர் கதையை பேசிக்கிட்டோம், டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அதனால வந்து அந்த ஃபார்மர் என்ன பண்ணார்? ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்படி கண்டிப்பாக இப்போ நாம் கூட பாருங்களேன், நம்ம அப்பா அம்மா நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒர்க் கொடுத்தாங்கன்னா அந்த ஒர்க் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் இல்லையா? அப்படி நம்ம அந்த ஒர்க் பண்ணாமல் இருக்கும்பொழுது சும்மா லேசியாக இருந்துட்டு இருந்தால் நம்ம அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு ஃபேவர் நம்ம பண்ணாமல் இருந்தாலோ, எந்த ஒரு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாலும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க தானே? கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் ஈவன் தோ எங்கள் அம்மா கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனாலவே நான் வந்து எங்கள் மம்மிக்கு எப்போதுமே ஒர்க் பண்ணி ஏதாவது ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே போல் நீங்களும் என்ன பண்ணணும்? உங்களுடைய ஹோம் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு, உங்களுடைய ஸ்டடீஸ் ஒர்க் முடிச்சுட்டு, ரிமைனிங் ஹவர்ஸில் என்ன பண்ணணும்? உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆன்சர். The farmer decided to teach them a lesson. One day he called all his 4 sons. He gave a bundle of sticks to his eldest son and asked him to break it. என்ன சொல்கிறாரு? ஒரு நாள் வந்து என்ன, இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க இப்படியே இருக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே லேசியாக இருந்தீங்கன்னா நீ ஃப்யூச்சரில் அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போது படிக்காமலே ரொம்ப லேசியாகவே ஸ்கூலில் வந்து போய்கிட்டு படிக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? ஃப்யூச்சரில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம் தானே? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஏதாவது படிக்கணும். வி ஹாவ் டு லேர்ன் சம்திங். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? ஏதாவது நம்ம படிச்சுனா இது என்ன ஆகும்? ஃப்யூச்சரில் ஏதாவது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏதாவது ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை கற்றுக்கிட்டா என்ன ஆகும்? அது ஃப்யூச்சரில் அவங்க யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா என்ன பண்ணுறாரு? கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதாவது நம்ம லெசன் கண்டிப்பாக நம்ம டீச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணார்? ஹி கால்ட் ஆல் இஸ் 4 sons. என்ன பண்ணார்? அவங்க அப்பா வந்து அவருடைய 4 sons-ஐ வந்து கூப்பிட்டு he gave a bundle of sticks to his eldest son and asked him to break it. என்ன சொல்கிறாரு? ஒரு bundle of sticks இருக்குது. சரிங்களா? அந்த bundle of ஸ்டிக்ஸை வந்து கொடுத்து அவங்களுடைய எல்டஸ்ட் சன்னுக்கிட்ட, ஃபர்ஸ்ட் சன்னுக்கிட்ட கொடுத்து இதை வந்து உடைக்க சொல்கிறாரு இல்லையா? bundle of sticks மீன்ஸ் நிறைய குச்சியெலாம் இருக்கு இல்லையா, ஸ்டிக்கெலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து லப்பர் பேண்ட் போட்டு காட்டி அதை வந்து பண்டலாக வச்சுருக்க. ஒரு ஸ்டிக் இல்லாமல் ஒரு bundle of sticks மொத்தமாக. சரியா? Third stanza. The eldest son tried to break the bundle but could not do so.
Then the farmer gave the bundle to his second son and asked him to break it. அது ஃபர்ஸ்ட் சன்னால் உடைக்க முடியல. ஏன்னா ஒரு ஸ்டிக்காக இருந்தால் உடைச்சிடலாம். பண்டல் ஆஃப் ஸ்டிக்ஸ் உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. ஆமாம் தானே? ஸோ என்ன பண்ண ஃபர்ஸ்ட் சன்னால் அது உடைக்க முடியல. ஆனால் ஆஃப்டர் தட் ஹி கிவன் அ செகண்ட் சன். ஃபாதர் கிவ் அ செகண்ட் சன். செகண்ட் சன்கிட்ட கொடுத்து அது உடைக்க சொல்கிறாங்க. பட் செகண்ட் சன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா? The second son also tried but could not break the bundle. Then the farmer asked his third and fourth son to do the same. None of them could break the bundle. செகண்ட் சன்னிட்டே கொடுத்து பார்க்குறாரு, அதை உடைக்க முடியல. அதுக்கப்புறம் என்னாச்சு? தேர்ட் சன்னுக்கிட்டையும் ஃபோர்த் சன்னுக்கிட்டையும் கொடுக்குறாரு. அப்போயும் என்னாச்சு? அது உடைக்கவே முடியல இல்லையா? அவங்க 4 சொன்னாலுமே அது என்ன பண்ண முடியலையா? உடைக்க முடியல. உடனே அவர் என்ன பண்ணார் பார்க்கலாமா? Then the farmer ordered his eldest son to untie the knot of the bundle. Untie the knot of the bundle. He didn't so. Now the farmer gave a stake to each of them and asked them to break it. All of them broke the stick very easily. Then the farmer said, did you see the magic? என்ன சொல்கிறாரு இந்த ஸ்டான்ஸாவில்? அந்த ஃபர்ஸ்ட் சன்னுக்கிட்ட கொடுத்து இந்த பண்டலை ஓப்பன் பண்ண சொல்கிறாரு, பிரிச்சுட்டு ஈச் அதை ஒவ்வொருத்தையும் கிட்டே ஒவ்வொரு ஸ்டிக்கை கொடுக்க சொல்லி அதை என்ன பண்ண சொல்கிறாரு? பிரேக் பண்ண சொல்கிறாரு, உடைக்க சொல்கிறாரு. அது என்னாச்சு? அவங்க எல்லாருமே உடைச்சிட்டாங்க. பண்டலாக இருக்கவே அவங்கள என்ன பண்ண முடியல. they could not able to break the bundle of the sticks. பட் அவர் என்ன பண்ணார்? he given இல்லை இந்த ஒவ்வொரு ஸ்டிக்குமே ஒவ்வொரு சன்னை கொடுத்தோடனே they are break very easily. சரி, அவங்க என்ன பண்ணாங்க? வெரி ஈஸியாக அதை உடைச்சிட்டாங்க. அவங்க உடனே ஃபாதர் என்ன சொல்கிறாரு? did you see the magic? உங்களுக்கு என்ன அதிசயம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. all of them asked surprisingly, what kind of magic father? அவர் என்ன சொல்கிறார்? எல்லாமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தாங்க. இது என்ன மேஜிக் பா அப்படின்னு கேட்குறாங்க. the father replied, magic of unity, my dear son. When you try to break the bundle of sticks, you failed, but you could break the single stick very easily. It shows that unity has strength. If you are alone, anyone can harm you. If you are united, no one can doubt and stand against you. என்ன சொல்கிறாரு? ஃபாதர் ரிப்ளை பண்ணுறாரு, மேஜிக்னா ஒன்றும் கிடையாது, அது உங்களுடைய ஒற்றுமை தான் என்னுடைய அன்பு பிள்ளைகளை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன அதை பண்டல் ஆஃப் ஸ்டிக்ஸை உடைச்சி பார்த்தீங்க, அதை உடைக்க முடியல, ரொம்ப என்ன இது ஃபெயில் ஆகிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு ஸ்டிக்கையும் கொடுக்கும்போது என்ன பண்ணீங்க? அதை ஈஸியாக உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதில் என்ன இருக்குது? இட் ஷோஸ் தட் யூனிட்டி ஹேஸ் அ ஸ்ட்ரென்த். உங்களுடைய ஒற்றுமை தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்கள் முன்னாடி யாருமே அகெயின்ஸ்டாக நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் தானே? நம்ம ஒற்றுமையாக இருந்தால் அகெயின்ஸ்டாக நம்ம முன்னாடி யாரும் இருக்க முடியாது. all his son understand the power of unity and started working together thereafter. என்ன சொல்கிறாங்க? அவங்க எல்லா சனையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களால் ஒவ்வொருத்தவங்களாம் இந்த வேலை வீட்டு நம்மளுக்கு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் இந்த வேலையை ஒவ்வொரு ஆளாக செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாதர் சொல்கிறாங்க. இதில் மாரல் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். என்னது? நம்ம யுனைட்டாக நம்ம இருந்தால் கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் தோற்று போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கூட பழமொழி கூட இருக்குது, யுனைடெட் இஸ் ஸ்ட்ரென்த் அப்படி, ஒற்றுமையே வலிமை. அதாவது நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், தனிமையாக இருக்கிறத விட ஒன்றா சேர்ந்து எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே நம்மளுக்கு அது என்ன கொடுக்கும்? ஒரு பெஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் சிஸ்டர்ஸ்லாம் இருந்தால், சிஸ்டர்ஸ் ஒரு பிரதர்ஸ்லாம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? எந்த ஒரு ஒர்க்கையுமே ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ணாமல் ஒவ்வொரு ஆளாக எடுத்து பண்ணிங்கனாலே அந்த ஒர்க் ரொம்ப ஈஸியாக முடியும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணதுக்கப்புறம் யூனிட்டியாக இருக்கணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங் மை கிளாஸ், மை டியர் சில்ட்ரன்ஸ்.